அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 8/3/2024, அதாவது மாசி மாதம் 25 வெள்ளிக்கிழமை, திதி திரையோதசி. ஆமாம், திருவோண நட்சத்திரம் 10:41, அதற்கு மேலே அவிட்ட நட்சத்திரம். ஓகே. ராகு காலம் 10:30 12 வரை, யமகண்டம் 3 4 வரை, நல்ல நேரம் 9:30 10 வரை, அதே மாதிரி சாயங்காலம் 4:30 5 வரை. சந்திராஷ்டிரமம் மிதுன ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி கலர் வெள்ளை கலர் போட்டுக்கோங்க. போடக்கூடாதது மஞ்சள். நம்ம சாப்பிட வேண்டியது இட்லி அல்லது தோசை சாப்பிட்டுக்கலாம். இப்பொழுது 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்களுக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. அதாவது உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆஃபர் வருது. அந்த வேலை காலேஜ் முடிக்கக்கூடிய சூழலில் இருக்கிறவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் மூலமாக நல்ல ஆஃபர் கிடைக்குது. கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. நல்ல வாய்ப்பு, தவற விட்டுறாதங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். அவங்களுக்கு கூட சான்ஸ் நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், உங்கள் அம்மா உங்கள் மேலே ரொம்ப பாசம் காட்டுறாங்க. ஆமாம், அந்த ஹையர் எஜுகேஷன் வெளிநாட்டு போகணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கூடி வருது. நல்லபடியாக நடக்கிறது. ஓகே, இன்றைய பொழுது இனிய பொழுதாகவே கழிகிறது. அடுத்து ரிஷபராசி. தொழிலில் உங்களோட அதிகப்படியான முயற்சினால் வெற்றி அடைகின்றீர்கள். தம்பி அல்லது தங்கச்சி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. பிரயாணம் தவிர்க்க முடியல. பிரயாணம் போகிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்குது. மனம் அவ்வப்போது சலனம் அடைகிறது. பட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, கணவன் மனைவி உறவு கூட ஓகே ரகம்தான். ரொம்ப அட்டாச்மெண்ட்டும் இல்லை, ரொம்ப பிரச்சனையும் இல்லை. ஓகே. அடுத்து மிதுன ராசி. இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். இதை மனசில் நினைவில் வச்சுக்கிட்டு நிதானமாக நடந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. புதுசாக எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. பண வரத்து கொஞ்சம் டிலே ஆகுது, அவ்வளோதான், சேர்ந்து விடும். ஆமாம், குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிற வேண்டிய ஒரு சூழல் வருது. நண்பர் உதவியினால் தொழில் நல்லபடியாக நடந்துக்கிட்டுது. ஸோ கோஹெட், ஒரு பிரச்சனையும் இல்லை. மனசில் வச்சுக்கோங்க, நமக்கு இன்றைக்கி கொஞ்சம் டல் பீரியடு அப்படின்னு உஷாராக இருந்துக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து கடகராசி. தொழிலில் அந்த உச்சபட்ச டார்கெட்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த டார்கெட்டை நீங்கள் ரீச் பண்ணிடுறீங்க. ஆமாம், புதிய வீடு வாகனம் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு உங்கள் மனசில் இருக்குது. நம்ம ஜெயிச்சிடலான்டா, நம்மளும் பெரிய லெவலில் வரலாம்ங்கிற நம்பிக்கை உங்கள் மனசில் உண்டாகுது. எல்லாமே கொஞ்சம் டிலே ஆக நடந்தால் கூட நல்லதாகவே நடக்கிறது. அதுதான் முக்கியம். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, லேட் இஸ் பெட்டர் தான் நெவர். நடக்க முடியாமல் போகிறத விட லேட்டாக நடக்கிறது நல்லது தானே. ஆமாம், வாகனத்தை மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக போக வேண்டாம், நிதானமாக போங்க. அடுத்து சிம்மராசி. அதே மாதிரி இப்போ என்னமோ உங்களுக்கு திடீர்னு ஒரு ஞானோதயம் வந்துட்டு, செலவெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு கடனை முதல்ல க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுச்சு. அந்த மென்டாலிட்டி வந்துச்சுனாலே பாதி கடனை அடைஞ்சிருந்தான் உங்களுக்கு. அம்மாவிற்கு உங்கள் அம்மாவுக்கு இந்த ஜாயிண்ட் பெயின், கால் வலி, இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், மாணவர்கள் தான் புஸ்தகத்தை தொடுறதே இல்லை, விளையாட்டில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆமாம், மனைவியோட ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம். போக போகிறதுக்கு எதுக்கு அதை பண்ணிக்கிட்டு விட்டுருங்க, அமைதியாக இருங்கள். அடுத்து கன்னிராசி. அதாவது பணவரவு ஓகே, நல்லா இருக்குது. மனோதைரியத்தை, அந்த ஒரு தைரியத்தினால எல்லா பிரச்சனைகளையும் ஈஸியாக சமாளிச்சிருந்தீங்க. மனசுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்களை சந்திச்சு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்குது. அந்த திருமணமாகாதவங்க திருமணம் மட்டும்தான் இன்னும் டிலே ஆகிட்டே போய்கிட்டு இருக்குது. மார்க்கெட்டிங்கு, டெலிகம்யூனிகேஷன், அட்வர்டைஸ்மெண்ட்டு, சாஃப்ட்வேர் துறையில் உள்ளவங்களுக்கு அவ்வளோவா ஈடுபாடு இல்லை. ஏதோ ஏனோதானோ கடமைக்கு செய்கிறது மாதிரி ஒரு இது இருந்துக்கிட்டு. அடுத்து துளாராசி. அதாவது இந்த ராசிக்காரங்களுக்கு குரு பலம் நல்லாக இருக்கிறதுனால வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குது. அதே மாதிரி புதிய தொழில் ஆரம்பின்னு நினச்சிருக்கிறவங்களோட எண்ணம் நிறைவேறுகிறது. கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீமு, வாட்டரு, ரைஸ், இந்த சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம். ஆமாம், அதே மாதிரி சிலருக்கு ஆண் குழந்தை இல்லாமல் ரொம்ப நாள் ஆண் குழந்தை வேணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் வாய்ப்பு இருந்துக்கிட்டு. அடுத்து விருச்சிகம். அதாவது வெளிநாட்டில் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல செய்தி வருகிறது. ஆமாம்,
குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, போயிட்டு வந்துடுறீங்க. அந்த எண்ணம் கூட நிறைவேறுகிறது. ஆமாம், நல்ல செலவு தான். செலவுலாம் வந்து நல்ல செலவு தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், அந்த கிணறு வெட்டுறது, போர் போடுறது, இந்த மாதிரிப்பட்ட இதை ஆரம்பிக்கிறதுக்கு இன்று நல்ல நாள். இப்போ வந்து போர் போட்டால் சீக்கிரமே தண்ணி நல்லா வருது. கிணறு தோண்டதுக்கு நல்ல நாள் தான். அதே மாதிரி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ஸு கூட நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, அடுத்து தனுசு ராசி. சந்தோஷம், குழப்பம், கோபம், அமைதி, அந்த எல்லாமே மாறி 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 நடந்துக்கிட்டு இருக்குது. பட் கடவுளோட அதனால அந்த கடைசியில் வந்து அந்த பொழுது நல்ல பொழுதாகவே நடக்கிறது. ஆமாம், அதே மாதிரி காமர்ஸு, எக்கனாமிக்ஸு சப்ஜெக்டில் எடுத்துருக்கிற மாணவர்களுக்கு நல்ல மார்க்கு கிடைக்கிறது. ஓகே, அடுத்தால வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு, கராத்தே, இந்த மாதிரிப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சான்ஸு கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ கிரிக்கெட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறவங்க நல்லா விளையாடுறோன்னு சொல்லிட்டு ஏதாவது கிளப்பு இதில் சேர்க்கலாம், அல்லது ரஞ்சி டேபிளில் சேர்க்கலாம். அந்த மாதிரி நல்ல சான்ஸ் உங்களுக்கு வருது. ஆமாம், அதே மாதிரி வந்து இது வந்து அந்த வாய்ப்பு வரும்போது அதை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அதுதான் புத்திசாலித்தனம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நாளாக இது அமையப் போகிறது. ஓகே, அடுத்து வந்து மகர ராசி. காதலர்களுக்கு இது மகிழ்ச்சியான நாள். அதே மாதிரி வந்து எப்படின்னா, அந்த காதல் வந்து கல்யாண அளவுக்கு வந்து நாளை கூட குறிச்சாச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொன்னால், மண்டபம் சரியாக அமையாதனால அது போஸ்ட்போன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. அதாவது கடவுள் வரம் கொடுத்தா கூட பூசாரி கொடுக்கல, அதே தியரி தான். அதனால் கொஞ்சம் மனசு என்னடா இது எப்படி படிக்கணும்னு பார்த்தா இவ்வளோ லேட் ஆகிடுச்சுன்னு மனசுக்குள்ளே கொஞ்சம் ஒரு விரக்தி மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், எவ்வளவு நீங்கள் ஹெல்ப் பண்ணால் கூட உங்கள் ரிலேஷன்கிட்ட உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதில்ல. ஆனால் பலனை எதிர்பாராதே, உன் கடமையை செய்கிற வாசகம் மாதிரி நீங்கள் மாமூலாக தான் நடந்துக்கிட்டீங்க. இந்த உங்களோட ஆட்டிடியூட் பாராட்டப்படக்கூடியது. ஓகே, அடுத்தால வந்து இந்த நல்ல குணத்தினாலே உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருந்துக்கிட்டு இருக்கும். கும்பராசி. அடுத்து வேலையில் உள்ள இடத்துல வந்து புதிய நண்பர் வந்து அறிமுகமாகிறாரு. அதே மாதிரி வந்து ட்ரேடிங்கில் வந்து ஈடுபட வேண்டாம், நஷ்டம்தான் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருந்துக்கிட்டு இருக்குது. எதை தொட்டாலும் வந்து வேண்டாத செலவில் தான் போய் முடியுது. ஆமாம், அதே மாதிரி வந்து இந்த ஆராய்ச்சி துறையில் உள்ளவங்களுக்கு வந்து புதிய தியரி ஒன்று சடனாக மைண்டில் வந்து கிளிக் ஆகும். அதை அப்பீல் பண்ணால் அதை பெரிய அளவில் உங்களை கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி இன்சூரன்ஸு துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட இன்றைக்கி வந்து நல்ல நாள். அடுத்து மீனராசி. மனம் வந்து ரொம்ப உற்சாகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நல்ல செய்தி ஒன்று உங்களை வந்து சேருது. அப்பா அம்மா உடல்நிலை வந்து நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. மருந்து தான் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது, அதை வாங்குங்க. ஆமாம், வாலிபர்களுக்கு வந்து அந்த லவ் இது வந்து செட் ஆகிடுது. ஆவரேஜ். ஆமாம், அதே சமயத்தில் வந்து எப்படின்னா, ஆவரேஜான உங்களோட லவ்வர் கூட உங்கள் கண்ணுக்கு ரொம்ப பெரிய பேரழகியாக தெரிகிறாங்க. அதாவது வந்து மனம் உற்சாகம் நிறைந்திருப்பதனால் உங்களுக்கு வந்து கண்ணுக்கு எல்லாமே ஒரு அழகாக தெரியுது. அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போங்க. இன்றைய பொழுது இனிய நாளாகவே கழியும். இத்துடன் இந்த ராசி பலனை முடிக்கிறோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு கொஞ்சமாவது சப்போர்ட்டிவாக இருந்தால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து ஜோதிட சம்பந்தப்பட்ட சில குறிப்புகளை சொல்கிறேன். இந்த போன வாரம் 2 நாளாக வந்து ராகுவை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த ராகுவும் கேதுவும் ட்வின்ஸ் மாதிரி ஒரே மாதிரி தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ராகுவை பற்றி சொல்லிவிட்டு கேதுவை பற்றி சொல்லலைன்னா அவர் நம்மகிட்ட கோச்சிக்கிட்டு வரலையா? ஸோ அவரை ஸ்லைட்டாக டச் பண்ணிட்டு போயிடுவோம். இந்த கேது தான் ஒருத்தர் பெரிய சிறை அதிகாரி, அதாவது ஜெயிலில் பெரிய வார்டன், பெரிய ஆஃபீஸராக இருக்கிறவங்க, அதே மாதிரி வந்து மிலிட்ரியில் பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க, வேதாந்தம் இது உள்ளவங்க, பெரிய கைராசியான பெரிய டாக்டர், பெரிய லெவலில் வேர்ல்டு லெவலில் ஃபேமஸான டாக்டர்கள், ஸ்பெக்குலேஷனில் ஜெயிக்கிறவங்க. அதே மாதிரி வந்து இவங்களுக்கெல்லாம் காரணம் வந்து கேது தான். அவரோட நம்பர் 7. அதே மாதிரி வைடூரியம் வந்து அவருக்கு உண்டான நவரத்னம். அதே மாதிரி அவருக்கு உண்டான திசை வந்து டாமினண்ட் ஏரியா வந்து வடகிழக்கு, அதாவது ஈசானிய மூலை, நார்த் ஈஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, இது.
இப்போ வயிற்றில் திடீர்னு வலி வர்றது, வாயு கோளாறு, அடுத்தால வந்து எப்படின்னா கண்டுபிடிக்க முடியாத வியாதி, நோபடி கேன் ஐடென்டிஃபை, அந்த மாதிரிப்பட்ட வியாதிகள் காரணம் வந்து இந்த கேதுன்னு சொல்லக்கூடியவர் தான். அதே மாதிரி அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது, வெட்டுக்காயம் எப்பவும் காயமாக இருந்துக்கிட்டு இருக்குதுன்னா அதுக்கு காரணம் கூட கேது தான். இப்போ ராகு வச்சனம் இல்லையா, அப்பா வழி முன்னோர்கள்னு, அதே மாதிரி கேது வந்து எப்படின்னா அம்மா வழி, அதாவது தாயார் மூலம், அதாவது வந்து அம்மாவோட அம்மா, அம்மாவோட அப்பா, தாத்தா, பாட்டி, அப்படி அதுக்கு உண்டான காரணம் கேது. கேதுவுக்கு ஒரு பெஸ்ட்டு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். கிரேக்க நாட்டில் வந்து மன்னன் ஒருத்தனுக்கு வந்து ஒரு சந்தேகம், அந்த கோல்டில் வந்து ஒரிஜினலாக அல்லது ஏதோ மிக்சராக எப்படி கண்டுபிடிக்க முடியுதுன்னு அவனுக்கு டவுட் வந்துருக்குது. அவர் என்ன பண்ணுறான்னா, அவங்ககிட்ட ஆர்கமிட்டிஸ்னு ஒருத்தர் இருந்திருக்கிறார், ஒரு சயின்டிஸ்ட். அவர்கிட்ட வந்து, சார் எனக்கு வந்து ஐயா எனக்கு வந்து ஒரிஜினல் தங்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, மற்ற கலப்பட தங்கத்திலேருந்து எப்படி வேறுபடுத்துகிறது, அதுக்கு நீங்கள் ஒரு இதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவர் ஆர்கமிட்டிஸ் வந்து ரொம்ப நாளாக யோசனை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. ஒன்றும் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒன்றும் ஐடியா தெரியல. ஒரு நாள் அவர் அந்த டப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, குளிக்கிற தொட்டி, அதில் வந்து நிர்வாணமாக இருந்து குளிச்சுக்கிட்டு இருந்திருக்கும்போது அவருக்கு டக்குன்னு அந்த தியரி வந்து ஐடியா, இந்த மாதிரி போனால் கண்டுபிடிச்சிடணும். உடனே வந்து எக்ஸைட் ஆகிட்டார், எந்திரிச்சு துணி இல்லாமல் ரோட்டில் அப்படி வந்து யுரேகான்னு ஓடி இருக்கிறார். அதாவது கண்டுபிடிச்சிட்டுன்னு ஓடி இருக்கிறார். அதாவது கேதுவினோட பெஸ்ட்டு உதாரணம் இது தான். அதாவது பெரிய பெரிய தத்துவ ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், ஆன்மீக மேதைகள், இவங்களுக்கெல்லாம் காரணம் கேது. அவங்க வந்து ஒரு இதில் இருக்கும்போது தன்னை மறந்துடுவாங்க. நமக்கு நல்ல துணி வேணும், சாப்பிடணுங்கிறது கூட மறந்து காரியமே கண்ணாக இருப்பாங்க. அவங்கள முக்கால்வாசி உலகத்தினர் பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க. பட் அவங்க வந்து பெரிய மேதைகள், அவங்க உலகம் வந்து அவங்கள மதிக்கிறது. இதுதான் தியரி. கேது வந்து பெரிய ஞானத்தை கொடுக்குறது, ஞானியை கொடுக்கறது. அவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, காரியத்திலே கண்ணாயிருப்பாங்க. பிற்காலத்தில் உள்ளவங்க அவங்கள நினச்சி பெருமைப்போடைய அளவுக்கு ஒரு சாதிக்கக்கூடியவங்க தான் இந்த கேது டாமினேஷன் உள்ளவங்க. நண்பர்களே, இன்று இத்துடன் முடித்துக்கொள்வோம். நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.